இப்போ இந்த ஜான்குமாருக்கு 2 பசங்க. ஒன்று ரிச்சர்ட், இன்னொன்று ரீகன். இந்த ரிச்சர்ட் வந்து ஒரு தொகுதியில் எம்எல்ஏ. இவங்க 2 பேருமே பாஜக எம்எல்ஏ. அப்போ இன்னொரு பையன் இருக்கான்ல, அவன் யார் அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற இன்னொரு பல் டாக்டர் மாதிரி. அதாவது பல் டாக்டர் இல்லை, பல் டாக்டர் மாதிரி ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு ஆள். அதாவது பல் டாக்டராவது நடக்கும் போது கேஷுவலாக நடக்க சொல்லி ரீல்ஸ் போட்டுருவார். இப்போ அப்படி வருவோமா? நீலே அப்படின்னு வந்துருவோமா? ஆனால் இந்த ரீகனுக்கு நடக்க கூட தெரியாது. இப்படி வந்து நின்னோடனே இதையே மாசா போடுவாங்க. வடச்சென்னை பியர் அப்படி போடுவாங்க. அவர் நடக்க கூட தெரியாது. அதையும் ஒரு மாசா போடுவாங்க. அதுலேயும் வா ஆரிகில் வா நெவிங்கில் வா அது இப்படி தான் நடப்பாருன்னா. அப்போ இப்படியான ஆளுக்கு ரீல்ஸ் போட்டு அந்த ரீகனை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஒரு டீம். அவங்க இந்த பாஜக டீமோ இல்லை காங்கிரஸ் டீமோ கிடையாது. அவர் தனி. அந்த ரீகன் குட்டி பையன், கிட்டத்தட்ட பார்க்க என்னைய மாதிரியே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பான். அவன் யார் அப்படின்னா ஜேசிஎம். இப்போ புதுசாக கட்சியாக ஆரம்பிச்சார்ல, ஜேசிஎம் கூட நின்று ஆளும் அரசாங்கமான ரங்கசாமியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஓகேவா? சரி, ஏன்பா ஒரு கட்சிக்குள்ள அப்பா ஒரு கட்சி பையன் ஒரு கட்சி இருக்கக்கூடாதா? இதெல்லாம் என்னப்பா, இதான்ப்பா அரசியல் சுதந்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்னொரு லாபியை சொல்கிறேன். இதே ஜான்குமார், பாஜகவில் இருக்கிற ஜான்குமாருடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் தினமும் நான்வெஜ்ஜோட சாப்பாடு போடுறாங்க. அந்த அலுவலகத்தில் 2 பேருடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த 2 பேர் யார் அப்படின்னா காமராஜரோ இல்லை மோடியோ யாரும் கிடையாது. மார்டின், சார்லஸ் மார்டின், அப்புறம் அவருடைய பையன் ஜோ சார்லஸ் மார்டின். இவங்க 2 பேரோட ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்கும். இப்போ இவர் புது கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போனா ஜான்குமார் அடுத்து தவ போகிற கட்சி என்னங்கிறது நமக்கு 100% தெரிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இது ஒரு லாபி. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ரங்கசாமி இருக்காரு. ஏண்டா நீ வந்து ஏன் அமைச்சரவையில் இருக்க, நீ என் கூட கூட்டணியில் இருக்க, உன் பையனை வச்சுக்கிட்டு உன் ஆஃபீஸில் என் எதிரி ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டு உன் பையனை வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு ரங்கசாமி கோவம் வருமா வராது? அப்போ எடுத்து தெரிய வர மாட்டேன். அதனால தான் இலாக்கா கொடுக்காமலே அப்படியே ஓரமாகவே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரீகன் பண்ணுற வேலைகள் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ராடினரி. அப்படியே அப்பாவுக்கு மிஞ்சினது யாருமே இல்லை. அப்படி ஏதாவது கொடுக்கறது, ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே ரீகன் பண்ணிக்கிட்டே இருக்கார், தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காரு.